ஆன்மீக அன்பர்களே, நிறைய பேர் இந்த காணாமல் போனது கண்டுபிடிக்கிறது, சில பேர் குறி சொல்கிறது கூட இதை கேட்குறாங்க. அப்போ இந்த ஒரு அற்புதமான அஞ்சனத்தை தயார் பண்ணி வச்சுக்கிட்டா, இது வெத்தலையில் போட்டு மை தடவி பார்க்குறோம். ஒரு அதிகபட்சம் ஒரு 13 பெரிய மனுஷி ஆகாத பிள்ளை அல்லது சின்ன பையன் 13 வயசு சிகை வச்சுருக்கணும், அதாவது மொட்டை அடிச்சிருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிள்ளைய கண்ணுக்கு இந்த வீட்டில் என்ன பொருள் காணாமல் போயிருக்கு, அதை யார் வந்து எடுக்கிறா அப்படிங்கிறத அதை காட்டி கொடுத்துரும். இது அந்த காலத்தில் காணாமல் போனது கண்டுபிடிக்கும் மை. இதை நெத்தியில் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா அது குறியும் சொல்லும். ஏன்னா பெரும்பாதி ஆஞ்சநேயர் உபாசனை. இப்போ இதை தயாரிக்கிற முறை எப்படின்னா, மீனாட்சி அம்மனுக்கு ரோஜா மாலை சாத்தணும். நம்ம உள்ளூரில் உள்ள மீனாட்சி அம்மன் அந்த மாதிரி பெரும்பகுதி மீனாட்சி அம்மனுக்கு தான் ரோஜா மாலை சாத்துறது. அதை ஐயத்தை சொல்லி வச்சுக்கணும். நாள் சாத்திடுறாங்கல்ல, அந்த மறுநாளில் எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்பா அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருவோம், நான் அந்த மாலையை வாங்கிக்கிறேன், ஒரு உபகாரம் தரேன்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கணும். அந்த மாலையை வாங்கிட்டு வந்து மீனாட்சி அம்மனுடைய அந்த மாலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதனுடைய இதழ்களை எல்லாம் லேசாக அதை எடுத்து காய போட்டு அது எல்லாத்தையும் சுத்தமாக காய போட்டுருவோம். நல்லா காஞ்சி சருகானோன்னு அதை அப்படியே ஒரு சின்ன தட்டில் வச்சு சூட வச்சு ஏற்றி அதை நல்லா கருகினோன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி குழப்பணும். நெய்யை ஊற்றி குழப்புறது, அதை நெய்யை ஊற்றி லைட்டாக குழப்பி வச்சுக்கணும். இப்போ அதை வச்சுக்கிட்டு அதுக்கு மல்லிகை மலர் சாற்றி மல்லிகை பூ வாங்கிட்டு வந்து அதுக்கு சாத்தி கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு கூடத்தான் கொடுக்கணும். 10,000 உருவாவது கொடுக்கணும். அப்போ அதுக்கு நம்ம கொடுக்குற ஃபஸ்ட்டு கணபதியை வணங்கிட்டு, அதை சொல்லி கொடுத்த ஆசானை வணங்கிட்டு, நான் சொல்லி கொடுத்தேன் வணங்கிட்டு, ஸ்ரீ ஆஞ்சநேயா அஞ்சனா தேவி புத்ரா ஸ்ரீ ராமச்சந்திர பக்தா ராரா ராரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திர உருவை 10,000 கொடுத்தா ரொம்ப நல்லா வேலை செய்யும். கொடுத்துட்டு தினந்தோறும் கொடுக்கணும். மல்லிகைப்பூ சாத்தணும். ஆஞ்சநேயருக்கு பழங்கள் தான் மிக பிடித்தம். அதாவது வாழைப்பழம், ஏதோ ஒரு பழங்களை வச்சு நைவேத்தியம் காட்டிக்கிட்டு டெய்லி காட்டினீங்கன்னா சக்தி வாய்ந்த உருவாக மாறி மையை எடுத்து பத்திரமா டப்பாவில் வச்சுக்கிட்டு ஒரு வெத்தலை எடுத்து இந்த வெத்தலையில் கொஞ்சோண்டு மை போட்டு தடவி, அப்போ இந்த சின்ன பிள்ளைகளை பார்க்க சொன்னால் இந்த காணாமல் போன பொருள்கள் சொல்லணும். இந்த மாதிரி நான் இன்னார் வீட்டில் உள்ள பொருளை காணும், அதை யார் எடுத்தாலும் அந்த உருவை காட்டு, இல்லை அவன் எங்கே இருக்கிறான்னு காட்டு, அவன் எங்கே ஒன்றை கொடுத்துருக்கான்னு காட்டு, இந்த பொருள் இருக்கா இல்லையான்னு காட்டு சொன்னால் காணாமல் போனதை காட்டு. இதை ஆளுகளுக்கும் பார்க்கலாம். ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஆளை காணாமல் போயிட்டாரு அப்படின்னா இதை எடுத்து பார்த்தோம்னா 100க்கு 100 கண்ணாடி மாதிரி காட்டிடும். ஆனால் 13 வயசு பிள்ளைகளுக்கிட்ட இது காட்டும். இதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. என் நம்பர் 890 38 28 690 88 70 58 29 28. இப்போ என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இது அற்புதமான மை. 2வது, இந்த அஞ்சனத்தினுடைய சக்தி நெத்தியில் வச்சுக்கிட்டு போனாவே எதிரிகள் தொல்லை இருக்காது. சரிதா? இப்போ ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு பெரிய பலம் உண்டு. நெத்தியில் வச்சுட்டு போனாவே அந்த எதிராளி நம்மளை என்ன செய்ய போகிறேன், இதுக்காக நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் சொல்லி வச்சுக்கிட்டு போகிறோம். 2வது, இந்த வெத்தலையில் தடவுன மைய மறுபடியும் எடுத்து டப்பியில் வச்சுக்கலாம். பயன்படும். அது அழியாது. கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு அந்த பவர் அப்படியே இருக்கும். இடையில எடுத்து ஒரே ஒரு நாளைக்கு எடுத்து இந்த நான் சொன்ன பூச முறை மந்திரத்தை கொடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. சிறப்பு. நன்றி, வணக்கம்.